Dear students, ratio and proportionல இந்த sum பார்ப்போம். 60% of A எதுக்கு சமம்னு கொடுத்திருக்காங்க? 3/4 of B க்கு சமம். Then find A ratio B கேட்டிருக்காங்க. First 60% of A equal to எதுக்கு சமம்? 3/4 of B. இத இந்த percentageனா என்ன செய்வோம்? 60 divided by 100. Half na என்னது? Multiply. A equal to 3/4 of half. Half na என்னது? Multiply B. உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? AB யோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. இந்த சைடு என்ன இருக்கு? A. இந்த B வந்து இங்க மல்டிப்ளைல இருக்கு. அப்ப ஈக்குவல் இந்த சைடு நம்ம கொண்டு வர போறோம். அப்ப அதுல எதுல வந்துரும்? டிவைட்ல வந்துரும். ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு? 3/4. 3/4. இங்க பாருங்க, இந்த மல்டிப்ளைல இருக்கக்கூடிய 60/100 வந்து எங்க வந்துரும்? டிவைட்ல வந்துரும். 60/100. இது பாருங்க, நியூமரேட்டர்ல எப்படி இருக்கு? ஃபிராக்ஷன்ல இருக்கு. டினாமினேட்டர்லயும் எப்படி இருக்கு? ஃபிராக்ஷன்ல இருக்கு. அப்ப இதை நம்ம எப்படி மாத்துவோம்? A divided by B. இந்த 3 நியூமரேட்டர்ல இருக்குல்ல, 3/4. இப்ப இந்த டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய 60/100 நம்ம என்ன செய்ய போறோம்? மல்டிப்ளைல கொண்டு வர போறோம். இன்ட்டு மல்டிப்ளைல வரும்போது எப்படி ஆகும்? ரெசிப்ரோக்கலா மாத்தணும். அப்ப 100 வந்து நியூமரேட்டருக்கும் 60 வந்து டினாமினேட்டருக்கும் வந்துடும். ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிருக்கோங்க. 1 3 is 3, 2 3s are 6, 2 2s are 4, 5 2s are 10. A by B equal to நியூமரேட்டர்ல என்ன இருக்கு? 5. டினாமினேட்டர்ல 2 into 2, 2 2s are 4. இப்ப நமக்கு டிவைட்ல இருக்கு. ரேஷியோ கேட்டிருக்காங்க. டிவைட்ல இருந்தா நம்ம அதை என்ன செஞ்சுக்கலாம்? ரேஷியோவா மாத்திக்கலாம். A ரேஷியோ B equal to என்ன கிடைச்சிச்சு? 5:4. இப்ப AB யோட ரேஷியோ எது கரெக்ட் ஆன்சர்? D. Thanks for watching.